அந்த இரவு மிகவும் கனமானது. வானம் மேக மூட்டத்துடன் இருந்தது. அவ்வப்போது மின்னிய மின்னல்கள் அந்த பழைய ரயில்வே பாலத்தின் இரும்பு தூண்களை பயங்கரமான அரக்கர்களைப் போல காட்டின. கதிர் பாலத்தின் விளிம்பில் நின்றிருந்தான். அவனது கால்கள் நடுங்கின. ஆனால் அவனது மனம் மரணத்தை நோக்கி துணிந்து விட்டது. அவனது சட்டைப்பையில் இருந்த கடன் பத்திரங்களும் நீதிமன்ற நோட்டீஸுகளும் அவனது முதுகில் ஒரு பாறாங்கல்லைப் போல ஏறி கிடந்தன. இனிமேல் வாழ்ந்து என்ன பயன்? எல்லோரும் என்னை ஒரு ஏமாற்றுக்காரனாக பார்க்கிறார்கள். நான் செத்துவிட்டால் குறைந்தபட்சம் என் குடும்பத்தையாவது யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அனிதாவிடம் கடைசியாக பேசிய போது அவள் கேட்டது இன்னும் அவன் காதுகளில் ஒலித்தது. பணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், நாம் எங்காவது ஓடி போய்விடலாம். ஆனால் கதிரின் கௌரவம் அதற்கு இடம் தரவில்லை. அவன் ஒரு அடி முன்னால் வைத்தான். காற்றில் அவனது உடல் மிதந்தது. அந்த 3 வினாடிகள், அது அவனது வாழ்க்கையின் மிக நீண்ட கால அளவு. அவன் கீழே இருந்த ஆற்றுப்பாறைகளை நோக்கி விழுந்தான். ஒரு பயங்கரமான சத்தம். பாறையில் தலைமோதிய அந்த வினாடி அவனது நரம்புகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் அருந்தது போன்ற ஒரு வலி. ஆனால் அந்த வலி ஒரு வினாடி கூட நீடிக்கவில்லை. திடீரென்று எல்லாம் நிசப்தமானது. இருள் மட்டும் சூழ்ந்தது. சில நிமிடங்களுக்குப் பிறகு கதிர் கண்ணை திறந்தான். அவன் இன்னும் அந்த பாலத்தின் மேலேயே நின்றிருந்தான். நான் சாகவில்லையா? தப்பித்து விட்டேனா என்று அவன் வியந்தான். ஆனால் அவன் உடல் லேசாக இருப்பதை உணர்ந்தான். மழையின் ஈரமோ காற்றின் குளிரோ அவனுக்கு தெரியவில்லை. அவன் கீழே குனிந்து பார்த்தான். அங்கே ஒரு கூட்டம் கூடியிருந்தது. காவல்துறையின் வாகன விளக்குகள் சுழன்று கொண்டிருந்தன. கீழே கிடந்த அந்த உருவத்தை பார்த்தபோது கதிரின் இதயம் நின்றுவிட்டது. அது அவன்தான். அவனது தலை சிதைந்து ஒரு பக்கம் மூளை வெளியே தெரிந்திருந்தது. அந்த பாறையை நனைத்து ஆற்று நீரோடு கலந்து கொண்டிருந்தது. கதிர் அலறினான். ஐயோ, இது நானா? நான் செத்துவிட்டேனா என்று கத்தினான். ஆனால் அவன் சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை. அவன் வேகமாக பாலத்தின் படிக்கட்டுகளில் இறங்கி கீழே ஓடினான். அங்கே அனிதா ஓடி வருவதை பார்த்தான். அவள் தன் கணவனின் சிதைந்த உடலை பார்த்த அந்த நொடி அவள் இட்ட அலறல் அந்த பாலத்தையே உலுக்கியது. கதிர் அவள் அருகில் சென்று அவளை தூக்க முயன்றான். அனிதா, அழாதே, இதோ நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று கத்தினான். Anita, don't cry! I am right here! ஆனால் அவன் கைகள் அவள் தோள்களைத் தொட முயன்றபோது அவை வெறும் காற்றை துளைத்துக் கொண்டு சென்றன. அவளால் அவனை உணர முடியவில்லை. அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. அவன் இறந்துவிட்டான். ஆனால் அவனது ஆவி இன்னும் இங்கேயே சிறைப்பட்டு விட்டது. அவன் அங்கிருந்து ஓடிவிட நினைத்தான். தன் வீட்டை நோக்கி நடக்க முயன்றான். ஆனால் அந்த பாலத்தின் எல்லையை அவன் நெருங்கிய போது ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் அவனை தடுத்தது. அவனால் ஒரு அடி கூட பாலத்தை தாண்டி வெளியே போக முடியவில்லை. அப்போது இருளிலிருந்து ஒரு கரகரப்பான குரல் கேட்டது. முயற்சி செய்யாதே தம்பி, உன்னால் வெளியே போக முடியாது. கதிர் திடுக்கிட்டு திரும்பினான். அங்கே ஒரு பழைய இரும்பு தூணின் நிழலில் ஒரு உருவம் அமர்ந்திருந்தது. அதன் முகம் பாதி சிதைந்திருந்தது. ஒரு கை ஒடிந்து தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் கண்கள் குழிவிழுந்து ஒருவித சாம்பல் நிறத்தில் இருந்தன. கதிர் பயந்து பின்வாங்கினான். யார் நீ? ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டான் கதிர். அந்த உருவம் எழுந்து நின்றது. என் பெயர் ரங்கன். My name is Rangan. I jumped from this very spot 20 years ago. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே இடத்திலிருந்து குதித்தவன் நான். நீ செய்த அதே முட்டாள்தனத்தை நானும் செய்தேன். இப்போது பார், 20 வருடங்களாக நான் இதே பாலத்தில் ஒரு நாயைப் போல அலைகிறேன். கதிர் நடுங்கினான். 20 வருடங்களா? ஏன் உன்னால் போக முடியவில்லையா? ரங்கன் கசப்புடன் சிரித்தார். போக முடியாது. தற்கொலை செய்தவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய தண்டனையை வைத்திருக்கிறது. உன் ஆயுள் ரேகை 75 வயது வரை இருந்திருக்கிறது. ஆனால் நீ 30 வயதிலேயே உயிரை மாய்த்து கொண்டாய். இப்போது மீதமுள்ள 45 ஆண்டுகள் நீ இதே பாலத்தில்
இதே சிதைந்த உருவத்தோடு அலைந்து திரிய வேண்டும். இயற்கை உன்னை ஏற்றுக்கொள்ளாது. மரணம் உன்னை முழுமையாக அழைத்துச் செல்லாது. நீ ஒரு வெற்றிடம். கதிருக்கு இப்போதுதான் பயம் தொற்றிக் கொண்டது. அப்படியானால் எனக்கு விடுதலை இல்லையா? பசி எடுக்கிறதே, தாகமாக இருக்கிறதே. பசி எடுக்கும், ஆனால் உன்னால் ஒரு பருக்கை உணவை கூட தீண்ட முடியாது. தாகம் உன் தொண்டையைச் சுட்டெரிக்கும், ஆனால் அந்த ஆற்று நீரை தொட முயன்றால் அது நெருப்பாக உன்னை சுடும். இதுதான் தற்கொலை செய்தவர்களின் முதல் நரகம் என்றார் ரங்கன். கதிர் அழுதுகொண்டே கீழே பார்த்தான். அனிதாவை யாரோ அழைத்துச் சென்றார்கள். அவனது உடலை ஒரு துணியால் போர்த்தி தூக்கிச் சென்றார்கள். கதிர் தனிமையில் விடப்பட்டான். அந்த பாலத்தில் வீசிய காற்று இப்போது அவனுக்கு பயங்கரமான ஓலமாக ஒலிக்கத் தொடங்கியது. பாலத்தில் ரங்கனின் பேச்சைக் கேட்டு கதிர் உறைந்து போய் நின்றான். வானத்தில் கருமேகங்கள் இன்னும் கலைந்தபாடில்லை. மழை நின்றிருந்தாலும் காற்றில் ஒருவித ஈரப்பதம் கலந்த மர்மமான வாசனை இருந்தது. கதிர் ரங்கனை ஏறிட்டு பார்த்தான். ரங்கனின் கண்கள் ஒருவித வறண்ட ஒளியுடன் இருந்தன. ரங்கனையா, நீங்கள் சொல்வது உண்மையானால் இன்னும் 45 வருடங்கள் நான் இப்படியே இருக்க வேண்டுமா? என் மனைவி, என் குழந்தை, அவர்கள் நிலை என்ன ஆகும்? நான் அவர்களை பார்க்கவே முடியாதா என்று கதிர் விம்மினான். ரங்கன் ஒரு இரும்புத் தூணில் சாய்ந்து கொண்டு தூரத்தில் தெரிந்த நகரத்தின் விளக்குகளை பார்த்தார். பார்க்க முடியும், ஆனால் தொட முடியாது. நீ அவர்களுக்கு ஒரு நிழலாகத்தான் தெரிவாய். சில நேரங்களில் நீ பக்கத்தில் இருப்பதை உணர்ந்து அவர்கள் பயப்படுவார்கள். உன்னால் அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. இதுதான் தற்கொலை செய்தவன் அனுபவிக்கும் மிகப்பெரிய சித்திரவதை. உன் குடும்பம் பசியால் வாடும்போது உன்னால் ஒரு வாய்சோறு கூட போட முடியாது. அவர்கள் அழும்போது உன்னால் கண்ணீரை துடைக்க முடியாது. கதிர் முழங்காலிட்டு அமர்ந்து கதறினான். அந்த பாலத்தின் இரும்புத் தரையில் அவனது ஆவி உடல் பட்டும் படாமலும் இருந்தது. அப்போது திடீரென்று ஒரு பயங்கரமான ஓலம் கேட்டது. பாலத்தின் மறுமுனையிலிருந்து ஒரு உருவம் ஓடி வந்தது. அது ஒரு பெண் உருவம். அவள் உடல் முழுவதும் தீயால் கருகியது போன்ற கருப்பு நிறத்தில் இருந்தது. அவள் வாய் திறந்து கத்தும்போது தீப்பிழம்புகள் வெளியே வருவது போல தெரிந்தது. யார் அது என்று கதிர் பயத்தில் ரங்கனின் பின்னால் ஒளிந்து கொண்டான். அவள் பெயர் சாந்தி. குடும்பத் தகராறால் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்தவள். தற்கொலை செய்து கொண்ட விதத்தை பொறுத்து ஒவ்வொரு ஆவிக்கும் ஒவ்வொரு விதமான வேதனை இருக்கும். அவளுக்கு இன்னும் உடல் எரிவது போன்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். இதோ பார் என்று ரங்கன் சுட்டி காட்டினார். அந்த பெண் ஆவி அருகில் இருந்த ஆற்று நீருக்குள் குதிக்க முயன்றது. ஆனால் அவள் நீரை தொட்ட அடுத்த நொடி நீர் ஒரு பாறையைப் போல அவளை தூக்கி எறிந்தது. அவள் வலியால் துடித்தாள். நீர் கூட இவளுக்கு குளிர்ச்சியை தராது. நெருப்பு இவள் ஆன்மாவை சுட்டுக்கொண்டே இருக்கும். அவளது ஆயுள் முடியும் வரை இந்த எரிச்சல் அவளை விடாது என்றார் ரங்கன். கதிருக்கு தன் நிலைமையை நினைத்து பார்க்கவே நடுக்கமாக இருந்தது. அப்போது நேரம் சரியாக நள்ளிரவு 2 மணியை தொட்டது. திடீரென்று கதிரின் உடலில் ஓர் மின்னல் பாய்ந்தது போன்ற அதிர்வு ஏற்பட்டது. அவனது கட்டுப்பாட்டை மீறி அவனது கால்கள் நடக்கத் தொடங்கின. ஏன் என் கால்கள் இப்படி நகர்கின்றன? என்ன நடக்கிறது என்று கதிர் அலறினான். ரங்கன் பெருமூச்சு விட்டார். நேரம் வந்துவிட்டது கதிர். தற்கொலை செய்தவர்கள் ஒவ்வொரு நாளும் தாங்கள் இறந்த அதே நேரத்தில் அதே மரணத்தை மீண்டும் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு சுழற்சி, லூப். இதை தடுக்கவே முடியாது. கதிர்பாலத்தின் விளிம்பிற்கு இழுத்துச் செல்லப்பட்டான். அவன் கைகள் இரும்பு தடுப்பை பிடித்து தடுத்தன. ஆனால் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அவனது கைகளை விடுவித்தது. கதிர் மீண்டும் அதே பயத்துடன் கீழே குதித்தான். காற்றில் விழும்போது ஏற்பட்ட அதே மரண பீதி, இதயத் துடிப்பு, பாறையில் மோதிய அதே பயங்கர வலி எல்லாம் அப்படியே இருந்தது. ஒரு நிமிடம் இருள் சூழ்ந்தது. அடுத்த நிமிடம் அவன் மீண்டும் பாலத்தின் மேல் நின்று கொண்டிருந்தான். அவனது ஆவி உடல் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியிருந்தது. ஐயோ, இது என்ன கொடுமை! ஒவ்வொரு நாளும் நான் சாக வேண்டுமா என்று கதிர் கத்தினான். ஆமாம், நீ எத்தனை முறை குதித்தாலும் உனக்கு நிம்மதி கிடைக்காது.
உன் ஆயுள் முடியும் வரை பல்லாயிரக்கணக்கான முறை நீ இந்த மரணத்தை ருசிக்க வேண்டும். இப்போது புரிகிறதா? தற்கொலை என்பது துயரத்தின் முடிவு அல்ல, அது ஒரு முடிவில்லாத துயரத்தின் ஆரம்பம் என்றார் ரங்கன். கதிர் இப்போது உணர்ந்தான், தான் பூமியில் அனுபவித்த கடன் தொல்லையும் அவமானமும் இந்த நரக வேதனையை விட எவ்வளவோ மேலானவை என்று. உயிரோடு இருந்தபோது ஒருவேளை கஞ்சி குடித்துவிட்டு தன் மனைவியின் மடியில் தலை வைத்து தூங்கிய அந்த ஒரு நிமிட நிம்மதி இப்போது அவனுக்கு ஒரு எட்டா கனியாகிவிட்டது. அப்போது பாலத்தில் மற்றொரு ஆவி தோன்றியது. அது ஒரு சிறிய பையன். அவனது கழுத்தில் ஒரு கயிறு இன்னும் தொங்கிக் கொண்டிருந்தது. அவனது கண்கள் பிதுங்கியிருந்தன. அவன் மூச்சு விட முடியாமல் திணறிக்கொண்டே கதிரின் அருகில் வந்தான். அண்ணா, எனக்கு தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொடுங்களேன் என்று அந்த பையன் கெஞ்சினான். அவனது குரல் கரகரப்பாகவும் வேதனையாகவும் இருந்தது. கதிர் அழத் தொடங்கினான். தன்னிடம் கொடுக்க ஒரு சொட்டு நீர் கூட இல்லையே என்று அவன் வருந்தினான். அந்த பையன் ஒரு பள்ளிக்கூட மாணவன் போல தெரிந்தான். ஒரு சிறிய தேர்வுத் தோல்விக்காக தூக்கு போட்டுக் கொண்டவன் என்பது அவனது தோற்றத்தை பார்த்தாலே புரிந்தது. ரங்கன் கதிரின் தோளை தொட்டார். இங்கே பார் கதிர், இந்த உலகத்தில் உதவி செய்ய யாரும் இல்லை. நாம் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கலாமே தவிர ஒருவருடைய வேதனையை மற்றொருவர் குறைக்க முடியாது. இதோ பார், விடியப் போகிறது. கிழக்கே வானம் லேசாக வெளுக்கத் தொடங்கியது. சூரியனின் முதல் கதிர் பட்டவுடன் சாதாரண ஆவிகள் மறைந்துவிடும். ஆனால் தற்கொலை ஆவிகள் அந்த பாலத்தின் நிழலிலேயே முடங்கி கிடக்க வேண்டும். பகல் நேரத்தில் மனிதர்கள் அந்த பாலத்தை கடந்து செல்லும்போது கதிர் அவர்களை உற்று பார்த்தான். ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு கவலையுடன் சென்றார்கள். ஒருவன் வேலையில்லாத கவலை, ஒருவன் உடல்நலக் குறைவு, ஒருத்தி குடும்ப பிரச்சனை. கதிர் அவர்களிடம் கத்தத் துடித்தான். முட்டாள்களே, இந்த சின்ன பிரச்சனைகளுக்காக தற்கொலை செய்து விடாதீர்கள். இங்கே நாங்கள் அனுபவிக்கும் நரகத்தை பார்த்தால் நீங்கள் உங்கள் கவலைகளை மறந்து விடுவீர்கள் என்று சொல்ல நினைத்தான். ஆனால் அவன் குரல் வெறும் காற்றின் இரைச்சலாகவே அவர்களுக்கு கேட்டது.